நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். இந்த வீடியோல நம்ம அருண் விஜய் சார் அவருடைய ரசிகர்களுக்காக ஒரு ஆப் ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்காராம். அதே போல தல அஜித் ஏன் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்றதில்ல, பேட்டி கொடுக்கறதில்ல அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. இந்த ரெண்டை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். பிரபல நடிகர் அருண் விஜய் தன்னுடைய ரசிகர்களுடன் உரையாட புதிய மொபைல் ஆப் ஒன்றை அறிமுகம் செஞ்சிருக்காராம். இந்த மொபைல் ஆப் மூலம் தான் நடிக்கவிருக்கும் திரைப்படங்கள் குறித்த தகவல்களை அறியவும் ரசிகர்களுடன் நேரடியாக உரையாடும் நோக்கில அறிமுகம் செய்திருப்பதாக அவரே சொல்லியிருக்காரு. இந்த மொபைல் ஆப் தன்னையும் தனது ரசிகர்களையும் இணைக்கும் பாலமாக இருக்கும் என்று அவர் தனது ட்விட்டர் பக்கத்திலும் தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் அருண் விஜய் சார் நடிப்பில் வெளியான தடம் திரைப்படம் வசூல் மற்றும் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு பெற்று வந்தது. மேலும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை தொடர்ந்து தற்போது பாகுபலி நாயகன் பிரபாஸ் நடித்து வரும் சஹோ அப்படின்ற படத்திலையும் ஒரு முக்கிய ரோல் பண்றாரு. மேலும் பாக்ஸர் படத்துல நடிகை ரித்திகா சிங்குடனும் நடிக்கிறாரு. விரைவில் இப்படம் குறித்த தகவல் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, நம்ம அஜித் சார் எதற்கு தான் பேட்டி கொடுக்க மாட்டாரு அப்படின்றதையும் பார்த்துடலாம். அஜித் சார் தமிழ் சினிமாவில் உச்சத்துல இருக்கும் நடிகர். இவர் நடிப்புல இன்னும் சில மாதங்கள்ல நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படம் திரைக்கு வரப்போகுது. இந்த நிலையில அஜித் சார் ஒருபோதும் பேட்டி கொடுப்பதை விரும்பியதே கிடையாது. அவரை தொலைக்காட்சி பேட்டிகளை பார்ப்பது ரொம்பவே ரேரான விஷயம். அதற்கு காரணம் கோபிநாத் அஜித் சார் ஒரு பேட்டி எடுக்கும் போது அவருக்கு தெரிய வந்திருக்கான். இதை பற்றி கோபிநாத் சாரிடம் அஜித் சார் சொல்லியிருக்காராம். ஆரம்பத்துல தமிழை தவறாக பேசினேன், அப்போது என்ன ஒரு மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஆங்கிலத்துல நம்ம அஜித் சார் பேசி பார்த்திருக்காரு. அதற்கும் ஒரு தமிழ் நடிகன் ஆங்கிலத்தில் பேசுவதா என்று அதற்கும் பல விமர்சனங்கள் எழுந்ததாம். இனி பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன செய்வதென்றே தெரியாமல் தான் அஜித் சார் இந்த முடிவு எடுத்துள்ளதாக அவரிடம் சொல்லியிருக்காரு. இந்த இரண்டு தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.